நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் கடல். ஒரு அழகான பெரிய கடல் இருந்துச்சான். அதில் அழகழகான மீன்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்ததான். அதில் ஒயிட் கலரில் 4 மீன்களும் ஆரஞ்சு கலரில் 4 மீன்களும் இருந்துதான். இந்த 8 மீன்களும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா அந்த கடலுக்குள்ள எங்கே போனாலும் ஒன்றாவே போய் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு வருமா. அந்த 8 மீன்களில் ஒரு வெள்ளை மீனும் ஒரு ஆரஞ்சு கலர் மீனும் ரொம்ப க்ளோஸாக இருக்குமா. அந்த 2 மீன்கள் மட்டும் தனியாக கடலுக்குள்ள அங்கே எங்கன்னு ஓடி போய் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்குமா. அப்படிதான் ஒரு நாள் அந்த வெள்ளை மீனும் ஆரஞ்சு கலர் மீனும் கடலை தாண்டி ஏதாவது புதுசாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிச்சான். அதே மாதிரி ஒரு நாள் செஞ்சுதான். அந்த 2 மீன்களும் புது இடத்துக்கு எங்கேயாவது போகலான்னு அப்படியே நீந்தி போயிட்டு இருந்ததான். அப்படி போற வழியில ஒரு ஆமைய பார்த்துச்சான். அந்த ஆமை கிட்ட மீன்கள் கேட்டுச்சான், இந்த கடலை தாண்டி எப்படி போகணும், வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை, நீங்க கடலை தாண்டி எங்க போகணும் அப்படின்னு கேட்டுதான். நாங்க கடலுக்கு மேல என்ன இருக்கணும்னு பார்க்க போறோம், வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுதான். நேரா போங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஆமை. அந்த 2 மீன்களும் அப்படியே நீந்தி போயிட்டு இருக்கும்போது டால்ஃபின் கடலுக்குள்ளயும் வெளியிலையும் போயிட்டு தாவி தாவி குதிச்சுட்டு வந்ததை பார்த்துச்சான். அதை பார்த்ததும் அந்த மீன்களுக்கும் அதே மாதிரி செய்யணும்னு ஆசை வந்துச்சான். டால்ஃபின் மீன்களை போலவே பண்ணலான்னு அதுங்களும் நீந்துச்சான். ஆனா டால்ஃபின் மீன்கள் பண்ற அளவுக்கு அதுங்களால பண்ண முடியலையா. அதனால மீன்கள் டால்ஃபின் கிட்ட உதவி கேட்டுச்சான். நாங்க உன் மேல ஏறிக்கிறோம், நீ கடலுக்கு மேலையும் கடலுக்குள்ளயும் வரும்போது உன் மேல நாங்க உட்காந்து கடலுக்கு மேல என்ன இருக்குன்னு நாங்க பார்த்து ரசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். டால்ஃபினும் சரி மேல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். 2 மீன்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது. இப்படியே கடலுக்கு வெளியிலையும் கடலுக்குள்ளயும் வரும்போது ரொம்ப சந்தோஷம் ரசிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு தடவை டால்ஃபின் கடலுக்கு மேல போயிட்டு உள்ள வரும்போது மீன்கள் டால்ஃபின் மேல இருந்து திமிங்கலத்தோட வாய்க்குள்ள போயிடுச்சான். அந்த 2 மீன்களையும் தேடி வந்த அதோட குடும்பத்தோட மீன்கள் திமிங்கலம் வாய்க்குள்ள அந்த 2 மீன்கள் போனதை பார்த்துச்சான். அச்சோ, திமிங்கலமே, எங்களுடைய பிள்ளைகள் உன்னோட வாய்க்குள்ள இருக்கு, திருப்பி கொடுத்துடு அப்படின்னு கேட்டுச்சான். இல்ல என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அது போனதுதான், என்னாலலாம் அதை வெளியில எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். வேணும்னா நான் உங்களையும் சாப்பிட்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் கேட்டு பயந்து போய் அந்த மீன்கள் பக்கத்துல இருக்கிற பாறைகிட்டேயே ஒளிஞ்சுக்கிச்சுங்களாம். எப்படியாவது குட்டி மீன்களை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்துதான். அந்த திமிங்கலமும் அதிகமா நீந்தி போய் ரொம்ப ஜாஸ்தியா உணவும் சாப்பிட்டதுனால அதுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சான். நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்ததுதான். அப்போ அந்த மீன்கள்ல ஒரு மீன் திமிங்கலம் வாயை திறந்து கொரட்டை விட்டுட்டு இருக்கும்போது அதோட வாய்க்குள்ள போச்சான். அதோட குட்டி மீன்கள் வாய்க்குள்ள இருக்கிறத பார்த்து அதையும் எடுத்துட்டு திமிங்கலத்தோட வாயில இருந்து வெளியில வந்துதான். அந்த குட்டி மீன்களையும் நீந்த வச்சுதான். இது எதுவுமே அந்த திமிங்கலமுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த மீன்களும் சந்தோஷமா அதுங்களோட இடத்துக்கே போயிடுச்சான். அந்த வெள்ளை மீனும் கோல்டன் கலர் மீனும் பேசிக்கிச்சான். நாம இனிமே அப்பா அம்மா இல்லாம எங்கேயும் தனியா போக கூடாது அப்படின்னு பேசிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுச்சான்.